நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்புறம் ஏன் மனசி வேணும்னே பண்றியா? இல்ல அத்தையும் எங்களையும் தொந்தரவு பண்ணணும்னு பிளான் பண்ணி இப்படிலாம் பண்றியா? நீ எதுக்கு நைட்டு சாப்பிட வரல? மித்ரா அண்ணி நேற்று திட்டினாங்கண்ணா. அடா நீ அதை எல்லாத்தையும் மறந்துடுமா? அண்ணியை பொறுத்த வரைக்கும் நான் நீ கௌரி எல்லாம் ஒன்று. அதனால தான் அந்த உரிமையில் அண்ணி அப்படிலாம் பேசுகிறாங்க. அதுக்காக நீ இப்படி சாப்பிடாம இருக்கலாமா? நான் சாப்பிடலனாலும் நீங்க வேலைக்கு சாப்பிடுறீங்கல்ல, அப்புறம் என்ன? அப்ப நான் சாப்பிட்டதுதான் உன் பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றும் நான் சொல்லல. ஏமா யாரு மேலேயாவது நமக்கு கோவம் இருந்தா அதை பட்டினி கடந்து நம்ம காட்டக்கூடாது. மத்தியானமும் நீ சாப்பிடலையாமே. இப்படியே நீ சாப்பிடாம இருந்தா உடம்புல ஏதாவது நோய் வந்துட போகுது. பரவாயில்ல. ஆனா எனக்கு அது பிரச்சனைதாம்மா. ஏன்னா நீ என் பொண்டாட்டி. பொண்டாட்டி பட்டினி கிடக்கிறத எந்த புருஷனும் தாங்கிக்க மாட்டான். அதனால எலும்பி வா, நானும் கூட வரேன். நீ வந்து ஏதாவது சாப்பிடு. எனக்கு பசிக்கல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பசிக்கும். அதனால லைட்டா ஏதாவது சாப்பிடு. எனக்கு தான் வேணான்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் என்ன கட்டாயப்படுத்துறீங்க? நான் கட்டாயப்படுத்துவேன். ஏன்னா நீ பசியோட படுத்தா நானும் பட்னியா பசியோட படுக்கிறதுக்கு சமம். இதெல்லாம் நீங்க சாப்பிட போறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கேட்க எதமா இருந்திருக்கும். நீங்க ஃபுல் கட்டிட்டு வந்து பொண்டாட்டி இங்க பட்னியா கிடக்குறான்னு நீலி கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஹே, நான் ஒன்னும் பசி எடுத்து போய் சாப்பிட போல. நம்ம 2 பேருமே சாப்பிட போடலாம். அப்புறம் இங்க இருக்கிறவங்க நமக்குள்ள சண்டை நினைச்சுப்பாங்க. தேவையில்லாம எதுக்கு நம்ம அடுத்தவங்கள பேச வைக்கணும்? அப்புறம் அப்பா வேற சாப்பிடும்போது மானசி ஏன்பா சாப்பிட வரலன்னு வேற கேட்குறாரு. அப்பா கிட்ட வந்து மித்ராணி கூட சண்டை போட்டு உண்ணாவிரதம் இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு விஷயம் சொன்னா நீ என்கிட்ட கோவப்படுவியா? நான் உனக்கு சாப்பாடு இங்க எடுத்துட்டு வரவா? வேண்டாம், எனக்கு பசிக்கல. எனக்காவது வந்து சாப்பிட. அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க, எனக்கு தூக்கம் வருது.
ச்சே. ராத்திரி பசியோட வந்து பார்த்தா இங்க ஒண்ணுமே காணுமே. தண்ணி கூட இல்ல. பயங்கரமா பசிக்குதுல்ல? ஹே, நான் தான் உங்ககிட்ட சாப்பிடாம படுத்தா அப்புறம் பசிக்குன்னு சொன்னேன்ல. ஓ, நான் அப்போ சொல்லும்போது நீ அதை காதுலயே வாங்கிக்கல. ஏங்க, சாப்பாடு மிச்சம் மீதி வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடுவீங்களா? நாங்க இங்க தேவைக்கு மட்டும்தான் சமைப்போம். ஃபுட்டை வீணடிக்கிறது யாருக்குமே பிடிக்காது. ரொம்ப கொடுமையா இருக்கு. நீ டென்ஷனே ஆகாத. நீ இப்ப ஏதாவது சாப்பிடணும், அவ்வளவுதானே? இங்க பாரு, நான் சமைச்சு தரேன். என்ன சமைப்பீங்க? ஏதாவது சமைச்சு தரேன். எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணுங்க, எனக்கு பயங்கரமா பசிக்குது. இதுக்காக தான் பழைய ஆளுங்க சாப்பாடு மேல கோவப்படக்கூடாதும்பாங்க. இப்ப பார்த்தல, சாப்பாடை தேடி நீ வந்திருக்க. மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுக்காம சாப்பிட ஏதாவது பண்ணி கொடுக்குறீங்களா? திமிரு பிடிச்சவ. கொள்ள பசியில இருந்தா மட்டும் கோவம் போக மாட்டேங்குது. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, என்ன சமைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தோசை சாப்பிட்றியா? போதும் போதும். மசாலா தோசை வேணுமா இல்ல நெய் ரோஸ்ட் வேணுமா? ஐயோ, சாதா தோசையே போதுங்க. என்ன வெயிட்? எங்க போச்சு? ஹே, இஞ்சி பச்சை மிளகாலாம் போடணுமா? ஐயோ, எதுவும் வேண்டாங்க. ஒரு தோசை சீக்கிரமா சுட்டு கொடுங்களேன். பாவம், பசியில உனக்கு பேச்சே வரலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் கடிச்சு வைக்காம அமைதியா உட்காந்துருக்கேன். என்ன பார்த்துட்டே நிக்கிறீங்க? தோசையை சுடுங்க. தோசை கல்லு சூடாக வேணாமா? சூடாயிடுச்சு. கையேந்தி பவன்ல வேலை பார்த்திருப்பீங்களோ?
கொடுங்க. ஆ ஹே 2 சைடும் வேகணும். பயங்கரமா பசிக்குதுல்ல? ம், வெந்துருச்சா? கண்டிப்பா கையேந்தி பவன் தான். ம், ஏதாவது சொன்னியா? இல்ல அதெல்லாம் இல்ல. ஆ. தோசை ஆ. வெந்ததெல்லாம் போதுங்க, கொடுங்க. ஹே கொஞ்சம் வேகட்டும். இல்லைன்னா எடுக்க முடியாது. ம், ம். ம் ஆ என்ன வெறும் தோசையை சாப்பிட்ற? நான் வேணா இட்லி பொடி எடுத்துட்டு வரவா? என்ன ஊற்றி சாப்பிடுமா? ம், வேண்டாம் இதுவே போதும். ஆ இல்லைனா கொஞ்சம் தொட்டுக்க சக்கரை வைக்கவா? ம், எனக்கு சர்க்கரை எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அ, உங்க வீட்ல ஊறுகாய் இருக்கா? ஆ ஃப்ரிட்ஜில் இருக்கும். ம். என்னம்மா இது? ஊறுகாய் கொஞ்சமாக சாப்பிடு. ஹே இந்த தோசையும் ஊறுகாவும் நல்ல காம்பினேஷனா? ம், ஆஹா. ம். ஆ. தோசையும் ஊறுகாவும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணுமே. ம். நான் நீ சொன்னது கரெக்டு தான். நல்ல டேஸ்டா இருக்கு. இன்னொரு தோசை ஊத்தவா? ம் ம் இந்தா. ஐயோ, போதும் இல்ல நீ போதும் இன்னொன்னு போதும். சாப்பிட்ரு. ம், இல்ல இதை மட்டும் சாப்பிட்ரு. போதும். இந்த ஒண்ணே ஒன்று சாப்பிட்ரு. அது இல்ல, போதும். இதை இல்லங்க. மட்டும் சாப்பிட்ரு. போதும். நீ எதுவும் சொல்ல வேணாம். இதை மட்டும் சாப்பிட்ரு. ம் ம். ம். ம் சாப்பிடு. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ம் அதெல்லாம் சாப்பிடலாம். ம் தோசை எப்படி இருக்கு? தோசைக்கு தேங்க்ஸ். ஆ பரவாயில்ல. இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. சூப்பர். நான் சின்ன வயசுல இருந்து இப்படி தான் சாப்பிடுவேன். அப்படியா? ம் இனிமே என்னைக்குமே சாப்பாடு வேணான்னு அடம் பிடிக்க கூடாது. புரிஞ்சுதா? தோசை ஊறுகாய் ஜோடி பொறுத்தா உண்மையிலே சூப்பர். ம் முன்னாடி தோசை கடை போட்டிருந்தீங்களா? இல்ல வீட்ல சுட்டு பழக்கமா? அடிக்கடி வீட்டில் சுடுவேன். என்ன இன்னைக்கு கள்ளக்காதல் பத்திய செய்தியே இல்லையே? ஆஹா, இங்க இருக்குதே. குடும்பத் தலைவி ஓட்டம் பிடித்தாள். கள்ளக்குறிச்சியில் குடும்பத் தலைவியும் 2 குழந்தைகளின் தாயுமான சுமதி டைல்ஸ் ஒட்ட வந்த ஒரிசா இளைஞருடன் ஓட்டம் பிடித்தார். பாவம் ஒரிசாக்காரன் செத்தான். உங்களுக்கு பணம் வேண்டுமா? பணமும் ஐஸ்வர்யமும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் குழந்தை பாக்கியமும் வேண்டுமா? பண வரவு தாயத்து. குழந்தை பிறக்க தாயத்தா? மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை அழைக்கவும். என்னடா பேப்பர் பார்த்து அப்படி ஷாக் ஆயிருக்க? இதுல வர்ற நியூஸ் எல்லாம் பார்த்தா எப்படி ஷாக் ஆகாம இருக்க முடியும்? பாத்தீங்களா? பண வரவு தாயத்தான். இத கட்டிக்கிட்டா எங்க இருந்தெல்லாம் பணம் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாதுன்னு போட்டிருக்கு. அப்படியா? அப்படின்னா நீ உன்னை வாங்கி இடுப்புல கட்டு. என்ன பணம் வருதா இல்லைன்னு பாத்துருவோம்.
ஏற்கனவே 3 நாள் வாங்கி கட்டியிருக்கேன். ம் இப்ப இதையும் வாங்கி கட்டிக்கிட்டா நடக்கும் போது ஜல் ஜல்னு சவுண்டு கேட்கும். ராத்திரி அப்புறம் தூங்கவே முடியாது. அதனால எனக்கு வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா நான் ஒன்று வாங்கி தரேன். இதோ பாருங்க, இதோ இந்த நம்பருக்கு கால் பண்ணா அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. ம். வேண்டாம் வேண்டாம், இருக்கிற தாயத்தை போதும். இது ஒன்றும் காமெடி இல்லை பாஸ், இது பெரிய மேட்டர். ஜங்ஷன்ல நகை கடை வச்சிருக்கிற சிதம்பர ஆசாரி தெரியும்ல, அவர் இடுப்பு பூரா தாயத்தா இருக்கும். ஒன்னு ஒரு சைஸு. ம் ம். என்ன பாஸ், ஸ்கூட்டர்ல சைக்கிள் வருது? யாருங்க தெரியல. வணக்கம், என் பேர் மதன், கல்யாண புரோக்கர். ஹேமாவை தான் என்ன வர சொன்னாங்க. அவங்கள கூப்பிடுறீங்களா? டேய் அம்மா வர சொல்றேன். முதலாளி அம்மா வாங்க உட்காருங்க. என்னடா கொஞ்சம் இங்க வாங்களேன். ஆ, வாங்க மதனண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். இதோ இவன் தான் என் பையன். ஓ, இவனுக்காக தான் நான் பொண்ணு பார்க்க ஆ சொன்னேன். ஆ. எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா அது சட்டப்படி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப அவன் வாழ்க்கையில மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். உங்களுக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க. பொண்ணுங்க நிறைய இருக்கு, ஆனா ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவனை கட்டிப்பாங்களான்னு தெரியலையே. வேணும்னா டிவோர்ஸ் ஆகி குழந்தை இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள கேட்டு பார்க்கட்டுமா? நல்ல பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கணும். 1-2 குழந்தைங்க இருந்தா கூட பரவாயில்ல. என்ன பாஸ்? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. இவனை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்க கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது அதுக்கு ஒத்துப்பாங்களான்னு பாருங்க. பார்க்குறேன், யோசிச்சு சொல்றேன். ம், எதுக்கும் தம்பியோட ஜாதகத்தை அனுப்பி வைங்க. சரிங்க. ஆஹா, நல்ல நேரம். மாப்பிள்ளையோட அப்பாவும் வந்துட்டாரு. நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்த மதனண்ணா கிட்ட சொல்லியிருந்தேன், அதான் வந்திருக்காரு. அப்போ நான் கிளம்பட்டுமா? பொண்ணு ரெடி ஆனதும் நான் கால் பண்ணி சொல்றேன். ஆ, என்னங்க ஒரு 500 ரூபாய் கொடுங்க. ஆ, இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. சரி, வரேங்க. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? இன்னொரு பொண்ணோட சாபத்தை வாங்கி கட்டிக்கணுமா? நீங்க மெதுவா பேசுங்க. இவனுக்கு பொண்ணு கிடைக்கிறதும் குரங்க கையில பூமாலை கிடைக்கிறதும் ஒண்ணுதான். ப்ளீஸ். அந்த பொண்ணோட வாழ்க்கையை கூட இவன் கெடுத்து குடிச்சவர் ஆக்கிடுவான். அந்த விஷயத்துல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால நீ தேவையில்லாத வேலையை விட்டுட்டு நீ போய் அந்த பகவத்கீதையை எடுத்து படி. அதுதான் உனக்கும் இந்த வீட்டோட நிம்மதிக்கும் நல்லது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கலான்னு கிளம்பிட்ட. கல்யாணம் பண்ண போறானா? முதலாளி, சந்திரா, அப்பா சொன்னதெல்லாம் கேட்டு கவலைப்படாதப்பா. நான் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ஐயோ, நானே டென்ஷன்ல இருக்கேன், இவன் டிஸ்கோ ஆடிட்டு இருக்கான். போட அந்த பக்கம்.
டியூட்டிக்கு போகாம என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? நான் 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களோட கார்டியன்ஷிப்போட சில ஃபைல்ஸுங்களை செக் பண்ணிட்டு இருக்கேன். பொம்பளை புள்ளியா இருந்தா கோர்ட் அம்மா கூட தான் அனுப்புன்னு எல்லாத்துலயும் போட்டிருக்காங்க. பெரும்பாலும் கோர்ட்டு தீர்ப்பு எலினாவுக்கு சாதகமா தான் வரும். உங்களோட டென்ஷனை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. எமியை எலினா கூட்டிட்டு போயிடுவா. அந்த விஷயத்துல இப்ப எனக்கு டவுட் இல்லை. அப்பாவுக்கு பொண்ணு மேல எவ்வளவுதான் பாசம்னு சொன்னாலும் கோர்ட் எப்பவுமே அம்மாக்கு தான் சப்போர்ட்டா பேசும். இதை நான் ஏகப்பட்ட கேஸுகள்ல பார்த்திருக்கேன். எனக்கு பயமா இருக்கு துளசி. எம்மியை மட்டும் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா. நான் ஒரு விஷயம் கேட்டா நீங்க என்கிட்ட கோவப்பட மாட்டீங்கல்ல? கேளு துளசி. நான் பல தடவை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். இருந்தாலும் எலினாவுக்கு உங்களுக்குமான பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்த வேண்டாமேன்னு தான் கேட்காம இருந்தேன். எமி மேல இவ்ளோ அன்பா இருக்க நீங்க எதுக்கு எலினாவை வேண்டான்னு தள்ளி வச்சிங்க? எமி பாப்பாவுக்காகவாவது நீங்க அந்த உறவை கண்டினியூ பண்ணிருக்கலாம்ல? நானும் முயற்சி பண்ண துளசி. கடைசியில இதுக்கு மேலே எலினா கூட நான் சேர்ந்து வாழ்ந்தா பைத்தியம் பிடிச்சிருன்ற நிலைமைக்கு அப்புறம் தான் இனிமே அந்த உறவே வேண்டான்னு நினைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. எல்லாத்தையும் பொறுத்துக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டா எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமை வரும். அதனாலதான் நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணேன். அவ குழந்தைய கேட்டு அடம் பிடிப்பான்னு நான் நினைக்கல. ஆனா டிவோர்ஸ் கொடுத்தப்ப கோர்ட் அவளை எலினா கூட அனுப்பிடுச்சு. அப்புறம் என் டென்ஷனும் அதிகமாயிடுச்சு. ஏன்னா எலினா கண்டிப்பா நல்லா பாத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்காக டிவோர்ஸ் நேரத்துல எலினா எமி வேணும்னு அடம் பிடிச்சா? அது என்ன பழி வாங்கதா? எமிய டார்ச்சர் பண்ணி அவ சந்தோஷம் அடையலான்னு நினைக்கிறா. கொக்கைன் ஹெராயின் அவ எப்பவும் போதையில தானே இருப்பா. ஒரு சின்ன குழந்தைய யாராவது அப்படி பண்ணுவாங்களா? என்ன இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு பெத்த பொண்ணு தானே. அப்படி ஒரு எண்ணம் அவ மனசுல எப்பவுமே இருந்ததில்ல. காரணம் எலினாவுக்கு எமி மேல கோவம் இருந்தது. அவ கனவை எமி சதைச்சிட்டான்னு நினைச்சா. என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? நமக்கு பிறக்க போற குழந்தைய பத்தியா? முதல்ல நீ இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. பிரெக்னென்ட் ஆயிருக்கிறத தெரிஞ்சதும் முதல்ல இதை தான் பண்ணணும். இந்தா. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. நமக்கு இப்ப குழந்தைலாம் வேணாம் ராய். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும்ல, என் மனசுல சில லட்சியங்கள் இருக்கு. சொந்தமா ஒரு பிசினஸ், அப்புறம் நான் பிளான் பண்ண மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அப்படி எனக்கு ஏகப்பட்ட கனவு இருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு குழந்தை நமக்கு வேணாம் ராய். ஏற்கனவே பேசி முடிவு பண்ணதை நம்ம மறந்துடலாம். எனக்கு என் குழந்தை வேணும். ப்ளீஸ், நீ எதுவும் சொல்லக்கூடாது. ராய், நமக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த விஷயத்துக்காக அடம் பிடிக்கிறீங்க? ப்ளீஸ் ராய், இப்போ நமக்கு இது தேவையில்லை. குழந்தை இப்ப 3 மாசம் வளர்ந்துடுச்சுங்க. இனி இப்ப நீங்க அபார்ஷன் பத்தி நினைக்காம இருக்கிறது தான் நல்லது. சில நேரங்கள்ல ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க நல்லா யோசிச்சு அப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க.
சரி டாக்டர், நாங்க யோசனை பண்ணி சொல்றோம். ஓகே டாக்டர் 102 பேஷண்ட்டுக்கு சிவியர் பெயினா? நான் இதோ வந்துடுறேன். நாம இந்த குழந்தைய பெத்துக்கலாம் இல்லைனா? நீ குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. குழந்தைய பத்திரமா நான் வளர்க்குறேன். நீ பிசினஸ் விஷயமா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போ. லீவை போட்டுட்டு குழந்தைய நான் பாத்துக்கிறேன். நான் ரொம்ப ஆசை வச்சுட்டேன் எலினா, ப்ளீஸ். என்னங்க, அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்திருக்கும்னு எனக்கே நல்லா தெரியுது. இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற அப்பா கிட்ட இருந்து குழந்தைய கண்டிப்பா எந்த சாமியும் பறிக்காது. அவ என்னைக்கும் எனக்கும் உங்களுக்கும் பிறந்த பொண்ணு மாதிரி இங்கே வளருவா. நீங்க கவலைப்படாம இருங்க. என்னங்க, எமி பாப்பா தனியா இங்க விளையாடினா போதுமா? அவ கூட விளையாட சின்ன பாப்பா வேண்டாமா? வேணும். நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு பையன் வேணுமா இல்ல பொண்ணு வேணுமா? எனக்கு பொண்ணுதான் வேணும். உன்ன மாதிரி ஒரு அழகான நீல முடி இருக்கிற ஒரு பாப்பா தான் வேணும். எனக்கு பையன் வேணும். உங்களை மாதிரி நல்ல திறமையான ஒரு பையன். சேச்சே, அது வேண்டாம். சின்ன வயசுல நான் பெரிய வில்லனா இருந்தேன். ஓ, அதனால என்ன மாதிரி ஒரு பையன் கண்டிப்பா வேண்டாம். ஆம்பளை பிள்ளைங்கன்னா கொஞ்சம் வில்லத்தனம் வாழ்த்தனம் எல்லாம் இருக்கும். அப்பதான் நல்லாவும் இருக்கும். ஹாய் அப்பா. ஆஹா, அம்மாவோட செல்லம் எங்க போனீங்க? நீங்களும் அம்மாவும் சேர்ந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, நாங்க எமி பாப்பாவோட விளையாட ஒரு சின்ன பாப்பா வேணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தோம். சரி, சாமி என்னதான் சொல்லுச்சு? சாமி எங்க கிட்ட சீக்கிரமாவே தரேன்னு சொல்லுச்சு. அப்படியா? ஆமாமா. அம்மா சொன்னதெல்லாம் உண்மையாப்பா? உண்மைதாமா. ஓ, அப்பாவுக்கு மட்டும்தான் முத்தம் தருவியா? அம்மாவுக்கு கொடுக்க யாரும் இல்ல. அம்மாவுக்கு தருவேன். முக்கு முக்கு செல்லம் எனக்கு வேணும். போதும். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? அப்பாவியா இல்ல அம்மாவியா உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? இல்ல சுவாமி தரப்போற பாப்பா தான் பிடிக்கும். ஐயோ, இவ கேடி. மானசி அண்ணி, ஆரம்பிக்கலாமா? ஷோபாக்கா, எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க. நான் சொல்லி தரேம்மா, நீ பண்ணு. கேமரா ஆன் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், நான் உங்க ஃப்ரெண்ட் கௌரி லட்சுமி. ஜிஎல் vlogsஓட புதிய அத்தியாயத்துக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஒரு புது வகை சட்னி பண்ண போறேன். கொரியாண்டர்ஸ் லீஃப் சட்னி, அதாவது ஆரோக்கியமான கொத்தமல்லி துவையல். தோசை கூடையும் இட்லி கூடையும்லாம் இது சூப்பர் காம்பினேஷன். அது மட்டும் இல்ல, இது ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டுங்க. இன்னைக்கு ஜிஎல் vlogsக்காக மல்லி சட்னி பண்ண போறோம். போன தடவை நமக்காக நம்ம ஷோபாக்கா வச்ச மரவள்ளி கிழங்கு டிஷ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க. மெசேஜ் அனுப்பின எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் சட்னிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் சொல்றேன். இது மல்லி இலை, இஞ்சி, பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு, அப்புறம் சின்ன வெங்காயம். ஆஃப் பண்ணுங்க. ஷோபாக்கா, அடுத்தது என்ன சொல்லணும்? கடாய் சூடானதும் அதுல முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தணும். அதுல கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு சூடாக்கணும்.
ஓகே அப்ப அது வரைக்கும் எடுக்கலாம். அண்ணி கேமரா ஆன் பண்ணுங்க. முதல்ல நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த பேன் சூடானதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தலாம். அந்த ஆயில் சூடானதுக்கு அப்புறம் நாம கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போடலாம். இதை நான் டிஸ்ப்ளே காட்டுறேன். ஏமா என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க சட்னி பண்றோம். நீ சட்னி பண்ணிட்டே இரு. எல்எல்பி எக்ஸாம் வரப்போகுது. நீ மார்க் கம்மியா வாங்கினா எங்களுக்கு தான் அசிங்கம். அதனால கொஞ்ச நாள் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு படிக்கிற வேலையை பாரு. பஸ் டிரைவர்னு சுத்துறவங்களுக்குலாம் படிப்பை பத்தி என்ன தெரியும்? அவங்க நீ பண்ற வேலைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம், ஆனா நான் பண்ண மாட்டேன். கௌரி நல்லா படிக்கிற பொண்ணு தானே, அப்புறம் எதுக்கு திட்டுறீங்க? ஏன்னா எனக்கு அதுக்கு உரிமை இருக்கு. இவளை நான் என்னைக்கும் என் நாத்தனாரா இல்ல மகளா தான் பாக்குறேன். அதெல்லாம் நேத்து இந்த வீட்டுக்கு வந்தவளுக்கு சொன்னா புரியாது. ஷோபா, நீ இவங்க கூட விளையாடிட்டு நிக்காம அத்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா. மெடிசின் கொடுக்கணும்ல. சரி. நாள பாவம் உங்களையும் திட்டாங்கல்ல. சாரி அண்ணி. ஓகே பரவாயில்ல. நீ படிப்புல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணா அப்புறம் எந்த வீடியோவா இருந்தாலும் நான் எடுத்து தரேன். சரியா? டன். ஷோபாக்கா, என்னம்மா? அத்தைக்கு தேவையான சாப்பாடை நான் எடுத்துட்டு போய் கொடுக்கறேன். சரிம்மா, நான் எடுத்து தரேன். உங்களோட பொண்ணும் புது மருமகளும் எல்லாரும் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. படுத்து கிடக்குற நீ எழுந்து ஓட ஆரம்பிச்சா சந்தோஷம் அப்படியே டபுள் ஆயிடும். அது மட்டும் நடந்துட்டா எனக்கு தான் பிரச்சனை. ஏன்னா என் வீட்டுக்கார் எப்படி இறந்தாருன்னு நீ கண்டிப்பா மானசிட்ட சொல்லிடுவ. எல்லாத்துக்கும் காரணம் அவரோட மனைவியான நான் தான்னு தெரிய வந்தா அப்புறம் அண்ணி மேல இப்ப காட்டுற மரியாதையெல்லாம் போய் எல்லாரும் எனக்கு எதிரா திரும்பிடுவாங்க. அதனால இப்போ பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என் திருட்டுத்தனத்தை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுல்ல. அப்படி கண்டுபிடிச்சிட்டா அதோட ஏன் கதை முடிஞ்சு போயிடும். அதனாலதான் இங்க இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சுட்டு வெளியே எல்லார் முன்னாடியும் ரொம்ப நல்லவளா நடிச்சிட்டு இருக்கேன். ஷோபா கிட்ட தானே சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னேன். நீ ஏன் எடுத்துட்டு வந்த? இன்னைக்கு அத்தைக்கு நான் சாப்பாடு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மானசி, இனி அத்தையோட விஷயத்தையும் நீ தான் பாத்துக்க போறியா? எப்பவும் நான் தான் பாத்துக்க போறேன்னு சொல்லல. அத்தைக்கு என் கையால சாப்பாடு கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் வந்தேன். அவ்வளவுதான். அப்ப நீயே கொடு. முகத்தை திருப்பிக்கிட்டத பாத்தியா? நீ சாப்பாடு கொடுக்கறது அத்தைக்கு இஷ்டம் இல்ல. அதனால எப்படி அத்தைய பாத்துக்கிறதுன்னு நினைச்சு நீ வீணா டென்ஷன் ஆக வேண்டாம். அதை பாத்துக்க நான் இருக்கேன். சாப்பாடு அங்க வச்சுட்டு நீ போயிடு. நான் இப்ப போறேன்.
ஆனா அத்தை இப்ப மூஞ்ச திருப்பிக்கிட்டது நான் சாப்பாடு கொடுக்க வந்ததுனால இல்ல. அது ஏன்னு என்ன மாதிரி உங்களுக்கும் தெரியும். இவ என்ன பொடி வச்சு பேசிட்டு போறா? ஒருவேளை மானசி மனசுல என்னை பத்தி ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமோ? இனி நீயே அதை எடுத்து சந்திரன் கிட்ட கொடுமா. நானே எடுத்துக்கிறேன். உன் பேர் என்னம்மா? ரேஷ்மி. நல்ல பேரு. எங்க படிச்சீங்க? இங்க பக்கத்துல தான், எம்சி காலேஜ்ல. என் பொண்ணுங்கிறதுக்காக சொல்ல, இவ ரொம்ப நல்லா படிப்பா. அது அந்த முகத்தை பார்க்கும் போதே தெரியுது. ஆமா, நீங்க சந்திரனுக்கு யாருங்க? எங்க அண்ணனுக்கு எல்லாமே நான் தான். வேணும்னா கூட பிறக்காத ஒரு தம்பி மாதிரின்னு சொல்லலாம். அப்போ நம்ம நேரா விஷயத்துக்கு வந்துடலாமா? உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா தம்பி? பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணும்னா பேசுங்க. இல்ல, என்னை பத்தி அண்ணன் எல்லாம் சொல்லிருப்பீங்கல்ல. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன். எங்களுக்குள்ள இருந்த சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால அந்த குடும்ப வாழ்க்கை நல்லபடியா போகலங்க. இப்போ நான் திரும்பவும் ஒரு கல்யாணம் பண்ணணும்னு வீட்டுல அம்மா ஆசைப்படுறாங்க. அதனால அம்மா ஆசைப்படி எல்லாம் நடக்கட்டும்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். எல்லாமே உங்க பொண்ணோட பாக்கியம்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் சந்திரனுக்கு திரும்பவும் ஒரு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் வரவும் நான் அவரை இங்க கூட்டிட்டு வரவும் சரியா இருந்துச்சு. நான் உங்களோட பழைய கதையை பத்தியெல்லாம் பேச போறதில்ல. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் ஒரு நல்ல பெரிய குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். ரெண்டாவது கல்யாணம் பண்ணாலும் பெரிய குடும்பம் தானே. அப்புறம் எனக்கு உறவுன்னு இருக்கிறது இவ ஒருத்தி மட்டும்தான். என் சொத்து முழுக்க இவளுக்கும் இவளை கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு மட்டும்தான். இந்த சொத்துன்னு சொல்றீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இல்ல, நான் எதுக்காக கேக்குறேன்னா, இவர் ரொம்ப பெரிய குடும்பம். அதனால இவர் கல்யாணம் பண்ற பொண்ணு ஏழையா பணக்காரியான்னு எல்லாரும் பாப்பாங்க. யாரும் சிரிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் கேட்டேன். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதுனால உங்களை யாரும் எந்த கிண்டலும் பண்ண போறதில்ல. இப்ப இருக்கிற நிலவரப்படி ஒரு 5-6 கோடி ரூபாய் சொத்தெல்லாம் சுதாகர கான்ட்ராக்டுக்கு இருக்குங்க. அது யாரு? அது நான் தாங்க. ஓ, ஆஹா, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்களே. தம்பி சந்திரா, இவங்க தான் பொண்ணோட அம்மா ராஜலட்சுமி. இங்க பக்கத்துல ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றாங்க.
பழைய லவரோட பொண்ணு கேட்டு போயிருக்க. வெக்கமா இல்ல அவனுக்கு? ஏங்க சந்திரன் தெரியாம தானங்க போனா, எதுக்குங்க அவனை கிண்டல் பண்றீங்க? ஏமா இவனோட பழைய கதையெல்லாம் உனக்கு தெரியாது. ஊருக்குள்ள ஏகப்பட்ட பொண்ணுங்களை இவன் லவ் பண்ணி தெரிஞ்சிருக்கிறான். லவ்னு சொல்லி ஏமாத்தி இருக்கிறான். சார் அந்த அளவுக்கு ஃபேமஸ். அதுல பழைய கிழவிகளும் அடக்கம். அதனால இந்த ஊருக்குள்ள பொண்ணு கேட்டு அலைது விட்டுட்டு இன்னொரு ஊர்ல போய் பொண்ணு கேட்டு பாருங்க. ஆஹா, அந்த ஊர்லயே ஒரு பொண்ணையாவது விட்டு வச்சிருப்பான்னு எனக்கு தெரியாது. அதனால ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறதுதான் நல்லது. இல்லைன்னா இன்னைக்கு நடந்த சம்பவம் மாதிரி இனிமேயும் நடக்கும். எப்படியோ அந்த பொண்ணோட அம்மாவுக்கு அவனை பத்தி தெரிஞ்சதுனால அந்த பொண்ணு தப்பிச்சா. நீங்க தாடி மீசையெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கணும் பாஸ். அப்படி வந்திருந்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மாவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உண்மையை சொல்லவா முதலாளி அம்மா, இந்த விஷயம் மட்டும் தெரியாம இருந்திருந்தா இன்னைக்கு அந்த பொண்ணு பாஸுக்கு சொந்தமா இருக்கும். அட பரவாயில்லப்பா, நம்ம வேற பார்க்கலாம். இனி நான் பொண்ணு பார்க்க எங்கேயும் போக போறதில்ல. எல்லாம் போதுமா? அப்படிலாம் சொல்லாதீங்க பாஸ். ஒண்ணு மொக்க வாங்கிருச்சுன்றதுக்காக எல்லாமே அப்படி இருக்குமா என்ன? இனி நம்ம ஒண்ணு பண்ணலாம். புரோக்கர் கிட்ட சொல்லி பொண்ணோட போட்டோ அனுப்பும் போது அவங்க அம்மாவோட போட்டோவும் அனுப்ப சொல்லுவோம். இல்ல, இன்னைக்கு நடந்த மாதிரி அனுபவங்கள் இனிமே நடக்க கூடாதுன்னு சொன்னேன். நீ கவலைப்படாதப்பா, உனக்கான ஒரு பொண்ணு எங்கேயோ பிறந்திருப்பா. அவ வருவா, கண்டிப்பா உனக்கு கல்யாணம் நடக்கும். அதுவும் சீக்கிரமாவே நடக்கும். அந்த பொண்ணு ரொம்ப பெரிய கோடீஸ்வரியா இருக்கணும் கடவுளே. அப்பதான் என்னோட பாஸ் வாழ்க்கை தப்பும், எனக்கும் ஏதாவது கிடைக்கும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.